எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய வணக்கம். எனக்கு இன்னைக்கு இப்பதான் அருள்வாக்கு முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தி என்னன்னா, இவங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடியா ஒரு 3 நாள் ஞாயிற்றுக்கிழமை வச்சிருந்தாங்க. 3 நாளைக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை வச்சிருந்த அருள்வாக்குக்கு இங்க நம்ம கரூர் தான், கரூர் லோக்கல்ல இருந்து நம்ம இங்க அருள்வாக்கு கேட்க வந்திருந்தாங்க. அப்போ இவங்க குலதெய்வம் தெரியாம வந்திருப்பாங்க போல. அப்ப நீங்க வந்து சாமி என்ன சொல்லுச்சு? நாங்க பெருமாள் குலதெய்வம்னு சொன்னதுக்கு இல்ல, இது உனக்கு பெருமாள் இல்ல, நான் சொல்ற இடத்துல இந்த திசையில இந்த இருக்கும், ஆத்தோரத்துல இருக்கும்னு எல்லாமே சொன்னீங்க. அன்னைக்கு நைட்டே எனக்கு கனவுல வந்துச்சு. கனவுல வந்து ஒரு காமாட்சி பெரிய குத்து விளக்கு வச்சு ஒரு பொண்ணு சீர்வரிசையோட வந்தாங்க வீட்டுக்குள்ள. எனக்கு வருது, எங்க வீட்டுக்காருக்கு வந்து ஒரு சின்ன பொண்ணு, ஒரு வயசானவர் கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள விடுறாங்க. மறுநாளே எங்க சின்ன மாமனார் அந்த ஊரை சொன்னாரு. நாங்க உடனே போய் பார்த்தா நீங்க சொன்னது எல்லாமே அங்க இருந்துச்சு. என்ன சொல்லுச்சு சாமி? சிவன் முன்னாடி இருக்கும்னு நாங்க, ஆத்தோரத்துல நாங்க வடக்கு பார்த்துன்னு சொன்னாங்க. நீங்க சொன்ன ராமலிங்க சாமுண்டேஸ்வரி கோயிலும் பக்கத்துலயே தான் இருந்துச்சு. உள்ள காமாட்சி அம்மன், பின்னாடி வந்து 7 கன்னிமாரு, பக்கத்துல முருகருக்கு இருந்தீங்க அதுவும் இருந்துச்சு. எல்லாமே தச்சுருவா இருந்துச்சு. இது இவங்க பாட்டை மூட்டை எல்லாம் வந்து அவங்க அந்த ரசீது வச்சு வரி கட்டிட்டு இருந்த கோயில் தான். கேட்கவே ரியலி அஸ்டானிஷிங். எனக்கே கேட்க அதிர்ச்சியா இருக்கு. என்னன்னா இது இந்த மாதிரி ஒரு தெய்வ சாத்தியம் எவ்வளவு எளிதில் நடக்காது. ஏன்னா நம்ம 3 நாளைக்கு மட்டும் தான் எங்க அருள்வாக்கு கேட்க வந்திருக்காங்க. அப்ப இவங்க வந்து குலதெய்வம்னு ஒரு சாமி நினைச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனா சுவாமி வந்து இல்ல, அது குலதெய்வமே கிடையாதுன்னு அடிச்சு சொல்லியிருக்கு. பெருமாள்னு சொல்லி கேட்டு வந்திருக்காங்க. பெருமாளுக்கு கண்டிப்பா கிடையவே கிடையாதுன்னு சொல்லி அப்ப சுவாமி ஒரு அடையாளம் சொல்லியிருக்கு. இந்த அடையாளத்துல உங்க சாமி இந்த இடத்துல இருக்கு போ அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு கனவு வந்துச்சு. 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், 2 பேருக்குமே கனவு வந்திருக்கு. உங்க கனவுல குத்துவளக்கோட சீர்வரிசையோட என் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. இவருக்கு அவங்க முன்னோர்கள் வந்து கூட்டிட்டு வந்து உள்ள இவங்க 2 பேருக்குமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே சுவாமி கனவுல வந்து காட்சி கொடுத்து இருக்கிற இடமும் சொல்லி அவங்க மாமனார் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஓ, குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. காட் வில்லிங்லி என்னன்னா அந்த கோயில்ல இங்க அருள்வாக்குல சாமி சொன்ன எல்லாமே அங்க இருந்திருக்கு. பிள்ளையாரு, கன்னிமார், அப்புறம் எல்லாமே சிவன், சவுடேஸ்வரி அம்மன் எல்லாமே அங்க இருந்திருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக மறுபடியும் இன்னைக்கு 2 நாள் கழிச்சு நீங்க மறுபடியும் இன்னைக்கு வந்து அருள்வாக்கு கோயில விட்டு வெளியே வந்தோன்னே உங்களுக்கு உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். இன்னைக்கு இங்க வந்துட்டேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த கோயில் எங்களுக்கு வாகசாமி நினைச்சு இத்தனை வருஷம் கும்பிட்டோமோ அது இல்லாம சமீபுர தாத்தா வந்து என்ன உத்தரவு கொடுத்து சொன்னாலும் நாங்க போனோம். கன்னிமார கண்ணமே சொல்லிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா சைடுல இருக்கா. எத்தனை வருஷமா நீங்க சாமி கும்பிட்டுருந்தீங்க? கிட்டத்தட்ட பழைய சாமியா? அது நாங்க அப்பா வகையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் இருக்குமா? 40 வருஷம். ஒரு 40 வருஷமா ஒரு சாமியை குலதெய்வமா நினைச்சு கும்பிட்டு இருந்திருக்காங்க. அது கிடையாது போல. இவங்க இங்க கேட்க வந்தோடனே சுவாமி அடிச்சு சொல்லிடுச்சு அது உங்க குலதெய்வமே கிடையாது அப்படின்னு சுவாமி அடிச்சு சொல்லி உனக்கு இந்த சாமி இந்த இடத்துல இருக்கு, இதுதான் குலதெய்வம்னு சொல்லி இவங்களுக்கு சொல்லியிருக்கா. அன்னைக்கு ராத்திரியே இவங்களுக்கும் கனவுல வந்திருக்கு. இவங்க கனவுல ஒரு சின்ன பொண்ணு குத்துவிளக்கு எடுத்துட்டு வர மாதிரி இவங்க கனவுல வந்திருக்கு. இவங்க ஹஸ்பண்டோடைய கனவுலையும் அதே அன்னைக்கு ராத்திரி சேம் ஒரே நாள் 2 பேத்துக்குமே கனவு வந்து இவங்க வந்து உங்க சின்ன மாமனார் சொல்லி அவங்க குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு போயிருக்காங்க. கண்டுபிடிச்சு போன இடத்துல சுவாமி என்னெல்லாம் அடையாளம் சொல்லிச்சோ, கன்னிமார் இருக்கும், முருகர் இருக்கும், சிவன் இருக்கும், பக்கத்துல ராமலிங்க சவுடேஸ்வரி சுவாமி, கருப்ப சுவாமி இருக்கும், என்னென்ன அடையாளம் சொல்லிச்சோ எல்லாம் வரிசை மாறாம டிட்டோ அப்படியே அந்த கோயில்ல இருக்கு. இதை வந்து இவங்களே எப்படி டெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா, அவங்க பாட்டா காலத்துல எழுதின ரசீதா, இவங்க முன்னோர்கள் இருந்து கட்டின ரசீது அந்த கோயில் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வெளியில வந்து அப்பாயின்மெண்ட்டுக்காக மறுபடியும் அங்கேயே கோயில் ஏறினோடனே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட், கோயில் விட்டு வெளியே வந்தோடனே நம்ம கிட்ட அருள்வாக்கு பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு மறுபடியும் 2 நாள் கழிச்சு இன்னைக்கு வந்துட்டாங்க. கேட்கறப்பே தான் போனோம். நேத்து போனீங்களா? நேத்து போயிட்டு இன்னைக்கு மறுபடியும் அருள்வாக்கு கேட்க வந்தாங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் வந்து மிராக்கிள் தான் சொல்லுவோம். யாருக்காவது ஒருத்தருக்கு தான் நம்ம நடக்கும். ஏன்னா குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப